இந்த மெட்டல்ஸ்ல நீரை சேகரித்து வைத்து இவங்க இப்படி குடிச்சாங்க அப்படின்னா இந்த பலன் தரும். காப்பர் பாத்திரத்துல தண்ணீர் வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது, நமக்கு காப்பர் சத்து கிடைக்கும் அப்படின்னு. ஆனா யார் எடுக்கலாம், யார் எடுக்க கூடாது அப்படின்னு இந்த 4 விஷயங்களையும் அவங்கவுங்க குற்றம் பாற்று நம்ம நம்ம அந்த தண்ணீரை காலை வெறும் வயிற்றுல இந்த 1 லிட்டர் தண்ணீரை குடிச்சோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நம் உடலில் ஏற்படக்கூடிய புத்துணர்ச்சி வந்து நம்ம முழுமையாக உணரும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ நமது வாழ்வியல் முறை, நமது முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மரபணு சார்ந்த நோய்களுக்கும் நம் மரபணு சார்ந்த வகைகளுக்கும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம் நாடும் இன்னைக்கு வந்து மேலை நாடுகளும் எல்லாம் ஒரே மாதிரி கிளைமேட் வந்து கிடையாது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் சீதோஷ்ண நிலை மாறுபட்டு இருக்கும். ஆனா நம் சீதோஷ்ண நிலைக்கு நம்ம முன்னோர்கள் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திர பேதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன பாத்திரம் சமையலுக்கு யூஸ் பண்றோமோ அதனுடைய குணம் நமக்கு வந்து அதனுடைய பலனா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் அருந்துவதற்கு இந்த ஓவரால் நைட் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ், ஏன்னா மெட்டல்ஸ்ங்கிறது இன்று மேலை நாட்டுக்காரங்களாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆதிகாலம் தொட்டு இந்த மெட்டலர்ஜியில வந்து நம்ம கொஞ்சம் கை தேர்ந்தவர்கள் தான். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான உரிய ஆராய்ச்சி தரவுகள் இல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா உரிய அளவுக்கு நம்ம கோப்பேடுகளால வைக்கல, அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட போதுமான ஆதாரங்கள் வந்து இல்லை. ஸோ அந்த வகையில வந்து என்ன அப்படின்னா, இந்த மெட்டல்ஸ்ல நீரை சேகரித்து வைத்து இவங்க இப்படி குடிச்சாங்க அப்படின்னா இந்த பலன் தரும் அப்படின்னு. அதுல ஒரு 4 இது பார்க்கலாம். முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காப்பர். ஸோ இன்னைக்கு காப்பரை பத்தி அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்து நிறைய ஆயிடுச்சு. காப்பர் பாத்திரத்துல தண்ணீர் வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது, நமக்கு காப்பர் சத்து கிடைக்கும் அப்படின்னு. ஆனா யார் எடுக்கலாம், யார் எடுக்க கூடாது அப்படின்னு. ஸோ காப்பர் ஃபர்ஸ்ட் விஷயம், காப்பர் வந்து என்ன அப்படின்னா சூடு தன்மை உடையது. ஸோ அப்ப என்னன்னா உடம்பு உஷ்ணமாக இருப்பவங்க, அழல் குற்றம் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. ஸோ வாத நோய், அதே மாதிரி கபம், குளிர்ச்சியான உடம்பு இருக்கவங்க, கப நோய் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பர் வெசலை வந்து எடுக்கலாம். ஸோ அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு லிட்டர் அந்த சின்ன காப்பர் சொம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஓவரால் நைட்டு தண்ணீரை வந்து வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் காலை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த தண்ணீரை வந்து பருகலாம். யூஸ்வலா அதுவும் வீசிங் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது நல்ல பலன் தரும். யூஸ்வலா நம்ம பூஜை அறையிலே பார்த்துருப்போம். நம்ம காப்பர்ல வந்து சாமிக்கு வந்து தண்ணி வச்சிருப்போம். அது யூஸ்வலா நாளாக குறைஞ்சுக்கிட்டே வரும். காரணம் என்னன்னா, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஹீட் அந்த தண்ணீரோடு சேர்ந்து ஆவியாகக்கூடிய தன்மை தான். ஸோ அது மாதிரி எடுக்கலாம். ஆனா இந்த காப்பர் பாத்திரம் இது எடுக்கும் பொழுது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்றது இல்ல. காப்பர் யூஸ்வலா ஈஸியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா களிம்பு ஏறும். ஸோ அந்த களிம்பு ஏறும்போது அதை நம்ம குடிச்சோம்னா நமக்கு நச்சுத்தன்மையா இருக்கும். அப்ப காப்பரை யூஸ்வலா எப்படி நம்ம வாஷ் பண்ணணும், இன்னைக்கு இது பண்ணா லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு அதுல தண்ணி ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நைட்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத காலையில வந்து எடுத்துக்கலாம். இது வாத உடம்பினர், கப உடம்பினர், அது மாதிரி கோல்டு போன்ற பிரச்சனை இருக்கவங்க, வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு இது நல்லது. அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர், வெள்ளி பாத்திரம். நார்மலாவே வெள்ளி அப்படின்னாலே குளிர்ச்சி. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பெண்களுக்கு இன்னைக்கு வந்து குழந்தையின்மைக்கு பெரும் காரணமாக சொல்லுவது என்ன அப்படின்னா உடல் உஷ்ணம்தான். ஆண்களுக்கானாலும் சரி, பெண்களுக்கானாலும் சரி. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திருமணம் ஆனவுடன் ஆண்களுக்கு கால்கள்ல மெட்டி, பெண்கள் வந்து கொலுசு அணியிறது அந்த மாதிரி பழக்கம் இருந்தது. ஏன் அப்படின்னா உடல் உஷ்ணத்தை வந்து உட்கிரகிச்சுக்கிறதுக்காக. பட் இன்னைக்கு பழக்கம் போயிடுச்சு. ஏன்னா அந்த வெள்ளினாலே குளிர்ச்சி. அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு லிட்டர் தண்ணிய வெள்ளி பாத்திரத்துல வந்து இரவு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து எடுக்கலாம். வெள்ளினாலே குளிர்ச்சி. அப்ப யாரு உடல் சூடு அதிகமாக இருக்குதோ
அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி நீரை வந்து குடிக்கலாம். குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கு, கண்கள்ல எரிச்சல் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க இத வந்து எடுத்துக்கலாம். அது மாரி யூரிக் ஆசிடால பாதிக்கப்பட்டவங்க, யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இத எடுத்துக்கலாம். அடுத்து 3வது முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்கலம். இதுவும் நம்ம வீட்ல முன்னாடி வந்து பாத்திரங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டது தான். ஸோ இந்த வெண்கலமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம சொல்லக்கூடிய காப்பர போன்று உஷ்ணமானது தான். ஆனா, இத வந்து யாரு எடுக்கக்கூடாது அப்படின்னா, பித்தம் பாதிக்கப்பட்டவர்கள், பித்த நோயாளிகள் வந்து எடுக்கக்கூடாது. ஆனா, இது கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்களுக்கு வந்து நல்ல பலன் தரும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். கல்லீரல் பிரச்சனை அப்படிங்கிறப்ப என்னன்னா, பித்தப்பையில வந்து கற்கள் இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் இருக்கவங்க, அந்த மாரி விஷயங்கள் எடுக்கலாம். ஆனா, அழல் குற்றம் உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, இத வந்து எடுக்க வந்து கூடாது. அடுத்து 4வது முக்கியமான ஒரு விஷயம், நம்ம யூசுவலா மூலிகைகள்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா, திரிதோட சமனி. ஆ எ டாக்டர் இந்த இந்த மூலிகை வாதத்த கண்ட்ரோல் பண்ணுமா? இது பித்தத்த குறைக்குமா? ஆ இது கபத்த குறைக்குமா? அப்படின்னு கேட்போம். அப்படியெல்லாம் இல்லாம நம்ம சில மூலிகைகள் பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். இத எடுத்தா வாத, பித்த, கபம், வலி, அல்லல், ஐயம் ஏறுனாலும், இறங்குனாலும் அத பேலன்ஸ் பண்ணணும்னு திரிதோட சமனின்னு நம்ம பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். பாருங்க நீங்க முன்னாடி இருக்கும். அந்த மாதிரி எந்த குற்றம் இருந்தாலும் அதை சீர் செய்யக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண். ஸோ மண்ணுக்குரிய ஒரு விஷயம். மண் அப்படிங்கிறது உஷ்ணத்தையும் வாங்கி இது பண்ணும், குடுத்துரும். அதே மாரி நீர்த்துவமா இருந்தா அதையும் உள்ளிழுத்து வச்சுக்கும். எல்லாவற்றையும் இது பண்ணக்கூடியது மண். மண் வந்து தாங்கும் ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அப்ப அந்த மண் சொல்றது முக்குற்றம் உள்ளவர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். டாக்டர் நீங்க சொல்றீங்க, மண்ல வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, எனக்கு கோல்ட் ஆயிருது அப்படின்னு. ஆக்சுவலா மண் அந்த சட்டியில எடுத்துக்கிறது கோல்ட் ஆகாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யூசுவலா அது மண்ணுங்கிறனால ஈஸியா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நல்லா வந்துரும். நம்ம என்ன பண்றது, சோப்பு போட்டு வாஷ் பண்ணா, அதனால உள்ள போயிடும். இல்ல சும்மா கழுவி கழுவி அப்படி வச்சா மண்ல ஈஸியா வந்து நம்ம பார்த்துருப்போம். பா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சான் இதெல்லாம் ஈஸியா வந்துரும். பாசி எல்லாம் ஈஸியா படர்ந்துரும். அதனால நல்லா நீட்டா வந்து இது பண்ணும். நார்மலா கரி துகள்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இத வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணி டெய்லி வாஷ் பண்ணிட்டு, அந்த மண் இதுல வந்து எடுத்துக்கிட்டோம்னா, உடம்புக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அ கபம் இருப்பவர்களும் அத வந்து எடுத்துக்கலாம். அது மாரி வாதம் அதிகம் இருப்பவர்களும் அத வந்து எடுத்துக்கலாம். அப்ப எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா மண். ஸோ அதனால மண்ல இருக்கிறது நார்மலா வந்து எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் கிளீனா மெயின்டெயின் பண்ணும். இந்த 4 விஷயங்களையும் அவங்கவங்க குற்றம் பாற்று நம்ம நம்ம அந்த தண்ணீர காலை வெறும் வயிற்றுல இந்த 1 லிட்டர் தண்ணீர குடிச்சோம் அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் நம் உடலில் ஏற்படக்கூடிய புத்துணர்ச்சி வந்து நம்ம முழுமையாக உணரலாம். நன்றி.